இன்னைக்கு தேதியில் திமுக ஆளுகின்ற கட்சி, இந்த மண்ணை நிறைய வாட்டி ஆண்ட கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக, இந்த 2 பேருமே கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்றதா 100% உண்மை. அந்த உண்மையை உணர்ந்ததுனால தான் அந்த 2 கட்சிகள் தான் மேலே ஃப்ரேமில் ஆடிக்கிட்டு இருக்காங்க 1-2 பொசிஷனில். மிச்சவங்கெல்லாம் வருவாங்க போயிடுவாங்க. அப்படி வந்து போனவங்களுக்கு 3வது முகம். எனக்கு திமுகவையும் பிடிக்கல, அதிமுகவும் பிடிக்கல, இந்த மூப்பனருக்கு போடுறேன் தமாக. எனக்கு திமுகவும் பிடிக்கல, அதிமுகவும் பிடிக்கல, இந்த 3வது ஓட்டு போடுறேன் மதிமுக. எனக்கு இந்த 2 கட்சிகளில் திராவிட கட்சி பிடிக்கல, புதுசாக வந்திருக்கார் விஜயகாந்த், இந்த பிடிங்க 10% வாக்கு 12% வாக்கு. அதுக்கப்புறமா பார்க்குறேன் கமல் வர்றார், மக்கள் நீதி மையம், டிவி எடுத்து உடைக்கிறாரு, ஊழல் லஞ்சம் லாவண்யம் திராவிட கட்சிகள் அப்படி இப்படி பேசுகிறார். இந்த உனக்கும் ஒரு 8% ஓட்டு போட்டுக்க. அப்புறம் சீமானவர்கள், நான் தான் மாற்று தமிழ் தேசியம், இந்த உங்களுக்கும் 8%, 10%. இந்த 8, 10%, 12% போயிருக்கு, 20% கூட்டணியில் போயிருக்கு, மக்கள் நல கூட்டணியில். அதை தாண்டின்ற 3வது அணின்றது தமிழக அரசியலில் மேலே போனதே கிடையாது. இவங்க வந்து ஒரு ஸ்பாயில்ஸ் போட்டால் தான் இருக்க முடியும். 3வது 4வது இடத்துக்கு போட்டி நடக்கும். பிஜேபி கூட இதை ட்ரை பண்ணிச்சு, நாங்கள் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை தலைமையில் என்டிஏ கூட்டணி போய் நின்னாங்க, டெபாசிட் வாங்கினாங்க, ஆனால் சீட்டு ஜெயிக்க முடியலன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஆனால் அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி பேசி 1 வருஷத்துக்கு முன்னாடி டீலை சைன் பண்ணிக்கினார். என்னன்னா ஜெயிக்கிறது தோக்கிறது தாண்டி பூத்தில் எதிரில் இருக்கிறவங்க அச்சா அதை வாங்குற சக்தி இருக்கணும், அதுக்கு ஏதோ ஒரு திராவிட கட்சிகள் வேணுட்டு தான் போயிருக்காங்க. இதை பிரேக் பண்ணது இந்த இருதுருவ அரசியல், திமுக காங்கிரஸ் துருவ அரசியலை உடைச்ச ஒரே ஆள் யாரானா எம்ஜிஆர் ஒருத்தனி தான். அவரே வந்து நிறைய நேரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு, கூட்டணிக்கு போயிருக்காரு, கூட்டணி விட்டு வெளியில் வந்திருக்கார். கூட்டணின்றது வந்துட்டு அந்த 2 மாதம் கூட்டணியோட தானே போனார். யாருங்க? எம்ஜிஆர். ஆமா, முதல் தேர்தலே கூட்டணியோட தானே போனார். அதுதான் எம்ஜிஆர். அதாவது மற்றதுக்கெல்லாம் எம்ஜிஆர் சொல்றீங்க, எம்ஜிஆருக்கு இதை விட கூட்டம் அன்னைக்கு காலத்தில் காத்திருந்து பார்த்தாங்க, இரவெல்லாம் நின்று இருந்தவங்க. அவரே வந்து தேர்தல்னு வரும்போது மொத்தமாக தான் பார்த்தாரு. நமக்கு இருக்கிற வசீகரம் வேற, அது வாக்கா மாறுமா அப்படின்றத அவர் டெஸ்ட் பண்ணார். அதனால தான் அவர் வந்து ஒரு லெஜெண்டரி பாலிட்டிஷியன் சொல்கிறாங்க. இந்த ஊழல் கருத்து அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அவர் இன்னொன்றுங்க, இந்த மண்ணு சார்ந்தவர்கள் மலையாளின்ற அந்த ஒரு விமர்சனம் இருக்கும் பொழுது 3 முறை முதலமைச்சர் ஆகுறதுன்றது விளையாட்டு கிடையாது. அப்போ எதுக்கு அவங்க அதெல்லாம் பண்ணாங்க? ராஜாஜியை விட நீங்கள்லாம் பெரிய கொள்கை குன்றா, எதுக்கு ராஜாஜி கூட்டணிக்கு சமரசத்துக்கு போகிறார் ஒரு சில நேரத்தில் ஐயா காமராஜரை எதிர்க்கும் போது? அப்போது அரசியல் புரிந்தவர்கள் இந்த மாதிரி பேசுவாங்க. இல்லை நான் தனியாக தான் போகிறேன், அதுக்கு பின்னாடி ஒரு கருத்து, அதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா, இல்லை அவங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க, தனிப்பட்ட கருத்து. என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பத்திரிகையாளராக கூட்டணி போனால் இந்த 3வது கட்சியோ 4வது கட்சியோ இல்லை இனிமேல் வாக்கு வாங்க போகிற கட்சி புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டாக நம்பர் கிடைக்கும், இல்லைனா டெபாசிட் வாங்கலாம் ஒரு சில தொகுதியில். அதை தாண்டி 1-2 நட்சத்திர வேட்பாளர்கள் ஜெயிக்கலாம், அண்ணன் சீமான் ஜெயிக்கலாம், இல்லை விஜய் சார் ஜெயிக்கலாம், அது மாதிரி தானே தவிர்த்து அதை தாண்டி ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துறது, அப்படியே திருப்புறது தமிழக அரசியல், அதற்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி 2026 தேர்தலில் சுத்தமாக இல்லைன்றது என்னோட புரிதல். களத்தில் சண்டை வந்து திமுக வர்சஸ் அதிமுக தான் இந்த நொடி வரலும் இருக்குது. சரி.